வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃப்ரேஸ். நெறைய இடங்கள்ல நாம அப்படியே லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடாது. அப்படியே தமிழ் இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. தமிழ் எப்படி சொல்றதுக்கு நம்ம ஆக்சுவலா இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? இது மாரிலாம் நம்ம நெறைய சொல்லுவோம். ஆனா, சில சமயங்கள்ல தமிழ்ல எப்படி சொல்லுவோமோ, அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி இங்கிலீஷ்ல ஃப்ரேஸஸ் இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு ஃப்ரேஸ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு சிலர் கோபத்துல ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமா ஒரு விஷயத்த பண்ணிடுவாங்க. அப்ப அவன் அந்த அளவுக்கு போய்ட்டான். இத செய்ற அளவுக்கு போய்ட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கை ஓங்குற அளவுக்கு போய்ட்டான். எதிர்த்து பேசுற அளவுக்கு போய்ட்டான். வீட்ட விட்டு போற அளவுக்கு போய்ட்டான். ஸோ இந்த மாரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இங்கிலீஷ்ல இத சொல்லப் போறோம். பொதுவா நம்ம தமிழ்ல சொல்றப்ப இந்த அளவுக்கு போய்ட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப டைரக்ட்டா கொஸ்டின் மாதிரி கேட்கிறப்போ, "ஓ! என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆயிட்டியா?" அப்படின்னு நம்ம கேட்போம். பட் இங்கிலீஷ்ல ஒரே ஃப்ரேஸ் தான். "கோ சோ ஃபார் அஸ்." கோ சோ ஃபார் அஸ். அஃப்கோர்ஸ் இத நம்ம கோ அஸ் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லலாம். 2க்கும் ஒரே அர்த்தம் தான். இருந்தாலும் கோ சோ ஃபார் அஸ்ன்றது ரொம்ப காமன் அப்படின்றதுனால இத தான் நம்ம இன்னைக்கு வீடியோல யூஸ் பண்ணியிருக்கோம். பட் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ, எது உங்களுக்கு பேசுறதுக்கு ஈஸியா இருக்குமோ, அந்த ஃப்ரேஸ நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ 2க்கும் ஒரே அர்த்தம் தான். இப்போ இந்த கோ சோ ஃபார் அஸ்ஸ நம்ம ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்போ, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சப்ஜெக்ட் இத அப்படியே வெர்ப்க்கு பதிலா போடப் போறோம் கோன்னு. ஸோ இத ஏன் நம்ம பிராக்கெட்ல போட்டிருக்கோம் அப்படின்னா, சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாரி பிரசன்ட் டென்ஸா இருந்தா ஹி, ஷீட்லாம் வந்தா கோஸ்ன்னு மாத்திக்கோங்க. பாஸ்ட் டென்ஸா இருந்தா வென்ட்ன்னு போடுங்க. பெர்ஃபெக்ட் டென்ஸா இருந்தா ஹேவ் கான், ஹாஸ் கான் இந்த மாதிரி இந்த கோவ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சோ ஃபேர் அஸ் டூ பேசிக் வெர்ப். இப்படி தான் நம்ம சொல்லப் போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு போயிட்டான். அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த இடத்துல நீங்க ஒரு பழைய கதை எப்பயோ நடந்தத சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுங்க. இப்ப ரீசென்ட்டா காலையில நேத்து நடந்த ஒரு விஷயத்த நீங்க புலம்புற மாரி யார்கிட்டயாவது சொல்றீங்க அப்படின்னா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி. நம்ம இந்த இடத்துல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இத சொல்லலாம். ஸோ அவன் போய்ட்டான் அப்படிதான் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அதனால சப்ஜெக்ட் ஹி அதனால ஹாஸ் கான். ஹி ஹாஸ் கான் சோ ஃபார் அஸ் டூ. என்ன போய்ட்டான், என்ன செய்ற அளவுக்கு போய்ட்டான் அப்படின்னா, எதிர்த்து பேசுற அளவுக்கு. ஸோ இது மாரி எதிர்த்து பேசுறது, கூட கூட பேசுறது இதெல்லாம் நம்ம டாக் பேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹி ஹாஸ் கான் சோ ஃபார் அஸ் டூ டாக் பேக். அதே மாதிரி டாக் அப்படின்னு வந்தாலே டாக் டு மீ, டாக் டு இப்படி சேர்ந்து தான் வரும். அதனால தான் இந்த டு. ஹி ஹாஸ் கான் சோ ஃபார் அஸ் டு டாக் பேக் டு மீ. ஹி ஹாஸ் கான் சோ ஃபார் அஸ் டு டாக் பேக் டு மீ. இதே கொஸ்டின கேட்கிறதா இருந்தா, ஓ என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு போயிட்டான் அவன் அப்படின்னு நம்ம கேட்கிறதா இருந்தா, அந்த ஹி ஹாஸ நம்ம ஹாஸ் ஹி அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் கொஸ்டினுக்காக. இப்ப ஹாஸ் ஹி கான் சோ ஃபார் அஸ் டு டாக் பேக் டு மீ? ஹாஸ் ஹி கான் சோ ஃபார் அஸ் டு டாக் பேக் டு மீ? இப்படி நம்ம கேட்போம். ஸோ இந்த சென்டென்ஸ்ல நீங்க பண்றதுக்கு பெருசா ஒண்ணும் வேலை இல்ல. ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஸட் ஸ்ட்ரக்சர் அப்படியே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி நம்ம கோவ டென்ஸ்க்கு ஏத்த மாதிரியும், டூ பக்கத்துல என்ன வெர்போ அதையும் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது தான். அவன் கோவத்துல வீட்ட விட்டு வெளில போற அளவுக்கு போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ பெரும்பாலும் கோபத்துல பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதுனால கொஞ்சம் இந்த மாரி நெகட்டிவா தான் சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அவன் கோவத்துல வீட்ட விட்டு வெளில போற அளவுக்கு போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ ஹி வென்ட் பாஸ்ட்லயே நம்ம சொல்லிடுவோம். ஸோ ஹி வென்ட் சோ ஃபார் அஸ் டூ வெளில போறதுன்னா லீவ் அப்படிதானே? ஸோ அதனால ஹி வென்ட் சோ ஃபார் அஸ் டூ லீவ் த ஹவுஸ் இன் ஹிஸ் ஆங்கர். அவனோட கோவத்துல. அது மட்டும் நம்ம தனியா கடைசியா சேர்த்துட்டு இருக்கோம். ஹி வென்ட் சோ ஃபார் அஸ் டூ லீவ் த ஹவுஸ் இன் ஹிஸ் ஆங்கர். பெரும்பாலும் இந்த மாதிரி சென்டென்சஸ்ல நம்ம கோபத்துல பண்ணாங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இது நீங்க சொல்றதானா சொல்லலாம், இல்லாமலும் சொல்லலாம். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்குற அளவுக்கு போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லணும். இது ஒரு சின்ன சண்டை தான். அதுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்குற அளவுக்கு போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ பாஸ்ட் டென்ஸா இல்ல பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. இத நம்ம பாஸ்ட் டென்ஸ் வச்சு சொல்லுவோம். அப்போ வென்ட். டூக்கு பக்கத்துல என்ன வெர்போ அது. இந்த இடத்துல போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்குறது. ஃபைல் அ போலீஸ் கம்ப்ளைண்ட். அதுதான் நம்ம சொல்லணும். அப்ப ஹி வென்ட் சோ ஃபார் அஸ் டூ ஃபைல் அ போலீஸ் கம்ப்ளைண்ட். இல்லன்னா ஹி வென்ட் சோ ஃபார் அஸ் டூ ஃபைல் அ கம்ப்ளைண்ட் வித் த போலீஸ். எப்படி வேணா சொல்லுங்க. ஸோ ஹி வென்ட் சோ ஃபார் அஸ் டூ ஃபைல் அ கம்ப்ளைண்ட் வித் த போலீஸ். இந்த சின்ன விஷயத்துக்கு கல்யாணத்த நிறுத்துற அளவுக்கு போயிட்டாளா? அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஸோ ஒருத்தவங்க ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறப்போ, நம்ம ஜஸ்ட் கதை பேசிட்டு இருக்கப்போ சொல்ற ஒரு டோன்ல தான் இந்த சென்டென்ஸ நம்ம சொல்லப் போறோம்.
ஸோ இந்த சின்ன விஷயத்துக்கு கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு போயிட்டாளா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ பாஸ்ட் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ சொல்கிறதா வச்சுக்கலாம். ஸோ பாஸ்ட் டென்ஸில் இந்த சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். அப்போ டிட் ஷி இல்லையா, அவள் அந்த அளவுக்கு போயிட்டாளா, அப்போ டிட் ஷி கோ சோ ஃபார் அஸ் டு, இந்த இடத்துல கல்யாணத்தை நிறுத்துறது அப்படிங்கிறப்போ நீங்கள் 2 விதமாக சொல்லலாம். கால் ஆஃப் ஓவர் அந்த ஃப்ரேஸ் வச்சு சொல்லலாம், இல்லைனா சிம்பிளாக கேன்சல் பண்ணுறது அப்படியும் வச்சு சொல்லலாம். ஸோ டிட் ஷி கோ சோ ஃபார் அஸ் டு கேன்சல் த வெட்டிங் ஃபார் திஸ் ஸ்மால் இஷ்யூ, ஃபார் திஸ் ஸ்மால் திங் அப்படி நீங்கள் சொல்லலாம். இல்லைனா நீங்கள் கால் ஆஃப் வச்சு சொல்கிறதா இருந்தால் டிட் ஷி கோ சோ ஃபார் அஸ் டு கால் ஆஃப் த வெட்டிங் ஓவர் such a small issue அப்படியும் சொல்லலாம். ஸோ 2 விதமாகவும் சொல்லலாம். ஸோ did she go so far as to cancel the wedding just for this small issue? சரி, இப்போ கொஞ்சம் லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். சரி, அவள் பண்ணது தப்புன்னே வச்சுக்கோ, அதுக்காக நீ கை ஓங்குற அளவுக்கு போயிடுவியா அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ அவள் செஞ்சது தப்புன்னே வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் நிறைய விதமாக சொல்லலாம். ஈவன் இஃப் யூ அஸ்யூம் ஷி வாஸ் ராங், அந்த மாதிரி கூட லாங்காக சொல்லலாம், சிம்பிளாக சொல்லிடலாம். ஈவன் இஃப் ஷி வாஸ் ராங் அப்படின்றதோட முடிச்சுக்கலாம். நீ வந்து கை ஓங்குற அளவுக்கு போயிடுவியா? ஸோ கை ஓங்குறது அப்படின்னா ரைஸ் யோர் ஹேண்ட் அப்படி சொல்லுவோம். இந்த இடத்துல யாரை பார்த்து கை ஓங்குறதோ அதை வந்து அட்டு பக்கத்தில் சேர்த்து சொல்லிடுவோம். அப்போ அந்த அளவுக்கு போவியா அப்படின்னு கேட்கறதுனால would you go so far as to raise your hand at her? Would you go so far as to raise your hand at her? Even if she was wrong, would you go so far as to raise your hand at her? ஸோ நீங்கள் இது வரைக்கும் கவனிச்சதுலேருந்தே இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த சென்டென்சஸை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. அவன் ரொம்ப அப்செட்டாக தான் இருந்தான், அதுக்காக ரிசைன் பண்ண அளவுக்கு போவான்னு நான் நினைக்கல இப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அவன் அப்செட்டாக தான் இருந்தான், ஆனால் வேலையை விடுற அளவுக்கு போவான்னு நான் நினைக்கல அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ், ட்ரை பண்ணிவங்க. He was upset, but I didn't think, நான் நினைக்கல. He would go so far as to resign his job. He would go so far as to resign his job. தமிழில் சொல்கிறப்பயே அப்படி போவான்னு நான் நினைக்கல, அப்படி தானே சொல்கிறோம். அதனால தான் he would go so far as to resign his job. He was upset, but I didn't think he would go so far as to resign his job. அவன் அவனோட ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக பணத்தை திருடுற அளவுக்கு போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ட்ரை பண்ணுங்க, ஈஸி தான். ஸோ இந்த இடத்துல நம்ம பேசிக்கான சென்டென்ஸை ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தன்னோட நண்பனை காப்பாற்ற அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ he went so far as to, என்ன செஞ்சான்? திருடினான். ஸ்டீல் மணி. he went so far as to steal money. எதுக்காக? to save his friend. he went so far as to steal money to save his friend. அஃப்கோர்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி so far as பதிலாக நீங்கள் as far as எப்படி வேணால் போட்டுக்கலாம். அதுக்காக தான் இந்த இடத்துல சும்மா அப்படி போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ ரெண்டையும் இன்டர்சேஞ்சிபிளி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ he went as far as to steal money to save his friend அப்படியும் சொல்லலாம். அவள் எல்லார் முன்னாடியும் கான்ட்ராக்டை கிழிச்செறிகிற அளவுக்கு போயிட்டா அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அவள் கான்ட்ராக்டை கிழித்தறியும் அளவுக்கு சென்றாள், அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ண போகிறது. She went so far as to tear up the contract. ஸோ டேரு நம்ம சொல்லுவோம் பொதுவாக கிழிக்கிறத. ஸோ டேர் அப்புன்றப்ப நல்லா கிழிச்சி போட்டுறது, அதுதான் நம்ம வந்து டேர் அப்புன்ற ஒரு பார்ட்டிகளை சேர்த்துக்குவோம். She went so far as to tear up the contract. எல்லார் முன்னாடியும் அதை சேர்த்துக்கணும் இல்லையா? in front of everyone. She went so far as to tear up the contract in front of everyone. எனக்கு என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு சின்ன ஆர்குமெண்ட் தான், அதுக்கு போய் அவள் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் என்னை பிளாக் பண்ணுற அளவுக்கு போயிட்டா அப்படி நம்ம சொல்லுவோம். எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் என்னை பிளாக் பண்ணுற அளவுக்கு போயிட்டா, இதுதான் நம்ம சொல்ல போகிறது. ஸோ அவள் என்னை பிளாக் பண்ணும் அளவுக்கு சென்றாள். She went so far as to block me on all platforms. பொதுவாக அந்த மாதிரி டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னாலும் நம்ம ப்ரப்போசிஷன் ஆன் சேர்த்துக்குவோம். She went so far as to block me on all platforms. உனக்கு அந்த ஆக்டர் ரொம்ப பிடிக்கலாம், ஆனால் அதுக்காக அவர் ஃபேஸை பச்சை குத்துற அளவுக்கு போவியா அப்படின்னு நம்ம கொஸ்டின் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டாக ஃப்ரேம் பண்ணிக்கலாம். உனக்கு அந்த ஆக்டரை பிடிக்கலாம். யூ மே லைக் தட் ஆக்டர், யூ மே லைக் ஹிம், யூ மே லைக் தட் ஆக்டர். பட் இந்த மாதிரி கொஸ்டினை கேட்குறப்ப நம்ம வந்து would you go so far as to tattoo his face? Would you go so far as to tattoo his name? எப்படி வேணால் சொல்லுங்கள்.
ஸோ நீங்க இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படியே பார்த்துட்டே வந்திருந்தீங்களான்னா, ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணியிருக்கலாம். நெறைய டென்சஸ்லாம் நம்ம ஒண்ணும் யூஸ் பண்ணல. ஒண்ணு பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம், இல்ல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம். அதிலேயே குவெஷனா கேட்கறதுக்கும் ஹேவ், ஹேஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணி பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸா இருந்தா, இல்லன்னா டிட்ன்னு ஸ்டார்ட் பண்ணோம். இல்ல இந்த அளவுக்கு போவியா? இப்படி பண்ணுவியா? அப்படி செய்வியா? இந்த மாரி கேட்கிறதா இருந்தா வுட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணோம். அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் இந்த பேட்டர்னே இருக்கு. அதனால இந்த மாரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றது ரொம்பவே ஈஸி. So you may like the actor, but would you go so far as to tattoo his face? சரி. இப்ப நம்ம நெறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணோம் இல்லையா? இந்த சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ யாருக்கும் சொல்லாம கொள்ளாம ஊர விட்டு வெளில போற அளவுக்கு போயிட்டான். ஒரு குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தன்னோட நகைய விக்கிற அளவுக்கு போயிட்டா. என் மேல திருட்டு குற்றம் சாட்டுற அளவுக்கு அவன் போயிட்டான் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் நீங்க ஃப்ரேம் பண்ண வேண்டிய சென்டென்சஸ். ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்ஸர்ஸ நீங்க அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். ஆன்ஸர்ஸ் செக் பண்ணிடலாமா? ஸோ இந்த வீடியோல நாம அந்த அளவுக்கு போயிட்டான், அந்த எக்ஸ்டெண்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு கோ சோ ஃபார் அஸ் அப்படின்ற ஃப்ரேஸ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.